வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 15 ஒன்வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. எப்போவுமே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 12 ஒன்வேர்ட்ஸ் ரைட் ஆகிடும். ஸோ மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், 2 மார்க் கொஷின்ஸும் அப்படி தான். புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணுங்கள். புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் தரவு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக எல்லா கொஷின்ஸுமே மோரல்லஸ் அதில் 4 or 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 6 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் புக் பேக் கொஷின்ஸை எப்போவுமே நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 15 ஒன்வேர்ட் பாருங்கள், 15 ஒன்வேர்ட்ஸ்லேயுமே புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 13 ஒன்வேர்ட்ஸ் வந்து புக் பேக் தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு 2 ஒன்வேர்டு இல்லைனா ஒரு 3 ஒன்வேர்ட்ஸ் தான் புக்கு இன்டீரியர் கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் புக் பேக் தான் கொடுத்துருப்பாங்க. 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மொத்தம் 6 கொஷின் நீங்கள் எழுதணும். 9 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதில் 24வது கொஷின் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸாக இருக்குது. ப்ராப்ளம் தான் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே ப்ராப்ளம் கொடுக்கும்போது நீங்கள் கிவன் டேட்டாவை எழுதிடுங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கிவன் டேட்டாவெலாம் எழுதிடுங்க. அப்புறம் ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார்முலாவை கண்டிப்பாக எழுதுங்க. ஃபார்முலாவுக்கும் கிவன் டேட்டாவுக்கும் கண்டிப்பாக மார்க் உண்டு. நெக்ஸ்ட்டு அதோடைய ப்ராப்ளம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். மார்க் எப்படியும் அதுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராலாம் கேட்டிருக்காங்க. ஏசி அண்ட் டிசியோடைய டிஃப்ரென்ஸு, டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. அடுத்தது பாருங்கள், பார்ட் 4ல் பாருங்கள் 5 மார்க் கொஷின்ஸு 5 × 5 25 மார்க்ஸுக்கு கேட்டிருக்கிறாங்க. 34, 35, 36, 37 இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.